பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். நான் உங்கள் பாஸ்டர் அருண் எபனேசர், FGBC ஜெப வீடு, கேட்டவரம்பாளையம், திருவண்ணாமலை மாவட்டம். இன்னும் ஒரு கருத்துமிக்க கதையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு கிறிஸ்தவ குடும்பம், ஒரு 3 பிள்ளைகள், ஒரு ஆண் பிள்ளை, 2 பெண் பிள்ளை மற்றும் தாய் தகப்பன். ஆக ஒரு அமைதியான குடும்பம். அவர்கள் லீவு நாட்களிலே ஏதாவது ஒரு சுற்றுலா தலத்திற்கு போய் வரலாம் என்று சொல்லி பிள்ளைகளை எல்லாம் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கும்போது, பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நாம் இந்த இடத்துக்கு போகலாம், இந்த இடத்துக்கு போகலாம் என்று சொல்லி ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்துக்களை சொன்னார்கள். பெற்றோரும் சில இடங்களை சொன்னார்கள். ஆனால் கடைசியாக இவர்கள் இவர்கள் பரிமாறிக்கொண்ட எந்த ஒரு ஊருக்கும் போகாமல் சம்பந்தமில்லாத ஒரு இடத்துக்கு அவர்கள் போக நேர்ந்தது. அந்த இடத்துக்கு அவர்கள் தன்னுடைய சொந்த காரில் டூர் போனார்கள். அந்த டூரிஸ்ட் பிளேஸை சுற்றி பார்த்து கொண்டு வந்து ஒரு புல்வெளி நிறைந்த இடத்துல அவர்கள் உணவு அருந்துவதற்கு ஆயத்தமானார்கள். அப்படி ஆயத்தப்படும் போது அந்த இடத்துல எல்லாருக்கும் தட்டை எடுத்து வைத்து எல்லாருக்கும் அந்த உணவுகளை, நல்ல உணவு, நல்ல உயர்ந்த நல்ல உணவுகளை பரிமாறி எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கும்போது, இந்த சின்ன பெண்ணுடைய கடைசி குட்டி பெண்ணுடைய கையில் இருந்த அந்த தட்டு அப்படியே தவறி கீழே விழுந்தது. அந்த புல்வெளியிலே அந்த ஆகாரம் முழுவதும் சிந்தி போனது. சிந்தி போன உடனே அந்த குட்டி பெண் அப்படி நிமிர்ந்து பார்க்கிறாள். தூர இடத்திலிருந்து ஒரு நாய்க்குட்டி ஓடி வருகிறது. அப்படியே எலும்பும் தோளுமாய் காய்ந்து போன நிலையில் அந்த நாய்க்குட்டி ஓடி வருகிறது. அப்படி ஓடி வந்த உடனே பார்த்து கொண்டே இருக்கும்போது அந்த ஓடி வந்த நாய் இவர்கள் இருக்கிற இடத்திலிருந்து ஒரு 20 அடி தள்ளி தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருக்கிறது. உடனே அந்த குடும்பத்தார் சொன்னார்கள், அந்த நாயை கூப்பிட்டு அந்த நாயை அன்பா செல்லமாக வரவழைத்து இதை சாப்பிடும்படி அந்த நாயை சொன்ன உடனே அது சாப்பிட்டு முடித்தது. நல்லா ஒரு சின்ன பருக்க கூட விடலை. எல்லாத்தையும் நல்லா துணிக்க எல்லாத்தையும் சுத்தமாக தின்னுடுச்சு. தின்ட்டு பக்கத்தில் இருந்த கொஞ்சம் அந்த வாத்தெல்லாம் நீந்துகிற அந்த இதில் கொஞ்சோண்டு தண்ணி இருந்துச்சு. அந்த தண்ணியை கொஞ்சம் நல்லா குடிச்சிட்டு அப்படியே படித்து களைப்பாய் தூங்கி விட்டது. அப்போது எல்லாரும் பேசி கொண்டார்கள், நாம் எங்கெங்கெல்லாமோ போகலான்னு ஆசைப்பட்டோம், ஆனால் நாம் இந்த ஊருக்கு வந்ததே இந்த நாயுடைய பசியை தீர்க்கிறதுக்கு தானோ? ஆண்டவர் இந்த நாய்க்காக தான் இந்த ஊருக்கு நம்மளை அனுப்பிச்சாரா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமாய் பேசி கொண்டார்களாம். ஆம் பிரியமானவர்களே, ஒரு வசனம் இவ்விதமாக இருக்கிறது. சங்கீதம் 147:9 நாம் படிப்போமானால், அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பசித்திருக்கும்போது உங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர் 6 அறிவு இல்லாத 5 அறிவு கொண்ட மிருக ஜீவன்களுக்கு கூட, அதிலும் அறிவு குறைந்த பறவைகளுக்கு கூட தேவன் ஆகாரம் கொடுக்கிறார். அவர் கரிசனை உள்ளவர். ஒரு காக்கைக்கும் ஒரு மிருக ஜீவன்கள் மேலும் அக்கறை உள்ள தெய்வம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு தேவை வரும்போது அவர் உங்களுக்கு கொடுக்காமல் இருப்பாரா? பாருங்கள், இந்த 147ஆம் சங்கீதத்தில் நாம் வாசித்த வார்த்தைகளை நீங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள். மெய்யாகவே தேவன் உங்களுக்காகவும் பரிதாபப்படுகிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இந்த நேரத்தில் இந்த கதையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நீர் ஒரு சிறு மிருகத்திற்கும் பறவைக்கும் கூட ஆகாரம் கொடுக்க கருத்துள்ளவராயிருக்கிறீர். அதுபோல இந்த நாட்களில் கலங்கி தவிக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் நீர் எல்லா வகையான ஆசீர்வாதங்களையும் கொடுத்து
நடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, மீண்டும் ஒரு நல்ல கருத்துமிக்க கதையோடு உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பார். கவலைப்படாதிருங்கள். ஆமென்.